வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. இந்தியாவிலேயே தாமரை மலராத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உடன்பிறப்புகள் எல்லாமே துள்ளி குதிக்கிறாங்க. உடன்பிறப்புகள் மட்டும் இல்லை, தமிழகத்தில் பாஜகவை தவிர எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் பாஜகவுடைய தோல்வியை கொண்டாடி தீர்க்கிறார்கள். பாஜகவுடைய தோல்வி அப்படிங்கிறத விட அண்ணாமலையுடைய தோல்வி தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. தாங்க ஆட்சிக்கே வரல, இந்தி கூட்டணி தோற்று போயிருச்சு, பாஜக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுது, இதெல்லாம் இருந்தாலுமே அண்ணாமலை தோத்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி அவரை எந்தளவுக்கு வெறுப்பாக இழிவாக பேச முடியுமோ அந்தளவுக்கு இழிவாக பேசி ஒரு தோல்வியை கொண்டாடி தீர்க்கிற அந்த மனநிலையில் தான் இன்றைக்கி உடன்பிறப்புகள் இருக்காங்க. தமிழகத்தில் உண்மையிலேயே பாஜகவால் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் தமிழகத்துடைய இந்த வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதற்கான பதில் தெரியும். தமிழகத்தில் திராவிடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக இங்கே ஊறியிருக்கு, விதைச்சிருக்காங்க. அது இன்றைக்கி ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது. அதை வீழ்த்திட்டு பாஜக ஒரே தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தான் முட்டாள் அப்படின்னு அர்த்தம். திமுகவை திராவிடத்தை வீழ்த்துவது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தங்களை இந்துத்துவ அடையாளத்துக்குள்ளே வச்சுக்காமல் ஒரு எல்லாருக்கும் பொதுவான தலைவர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க திமுகவை வீழ்த்தினாங்க. திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அவங்க வேண்டாம் அப்படிங்கிற போது நம்ம இன்னொரு சாய்ஸாக இங்கே வளர்ந்து நிற்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா திமுகவுக்கு மக்கள் எப்பெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களோ அப்போ பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கிற கட்சியை வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 96 அதிமுக ஆட்சி வேண்டான்னு முடிவு பண்ணாங்க, அதனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. 2006 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இலவசங்களை வச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதுவே 2011 பார்த்திங்கன்னா திமுக வேண்டான்னு முடிவெடுத்தாங்க. அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா 2021 வரைக்கும் தொடர்ந்து இருந்தது. ஏன்னா இங்கே திமுக மட்டும் எதிரி கிடையாது. திமுகவை சுற்றி இந்த திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து கொண்டு போகிற எத்தனையோ பேர் இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் நீதிபதிகளாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிலதிபர்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் நடிகைகளாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் சமூக ஆர்வலராக இருப்பாங்க, அவங்கெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்களாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் இலக்கிய ஆசிரியர்களாக இருப்பாங்க, எழுத்தாளர்களாக இருப்பாங்க, மருத்துவர்களாக இருப்பாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த திராவிடம் அப்படிங்கிறது ஊறியிருக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த திராவிடத்துக்காக குரல் கொடுப்பாங்க. திமுக ஒரு அரசியல் கட்சியாக இந்த கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே கருத்தை முன்வைப்பாங்க. அப்போ மக்களுக்கு என்ன தோணும், ஓகே திமுக சொல்கிறது தான் உண்மை போல இருக்குது, பாரு இவங்கெல்லாமும் இதையே சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மனநிலை அவங்களுக்கு தோணும். அப்போ திமுக சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே திமுகவுடைய ஒரு அங்கம் தான். இப்போ நீங்கள் அதுக்கு பர்ஃபெக்டான உதாரணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடந்ததுக்கும் இன்றைய திமுக ஆட்சியில் நடக்கிறதுக்குமான வித்தியாசத்தை எடுத்து பாருங்கள். அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்னன்னா, அவருடைய ஆட்சி காலம் வெறும் 4 வருஷம்தான், அந்த 4 வருஷத்துலேயும் கோவிட் காலம் இருந்தது. அந்த காலத்தில் கூட அதிமுக ஆட்சிக்கு எதிராக 9000 போராட்டங்கள் நடந்திருக்கு. என்ன கணக்கு! அத்தனை போராட்டங்களையும் பண்ணது யார்? எல்லாத்துக்கும் போராட்டம். மீத்தேனுக்கு எதிராக போராட்டம், நீட்டுக்கு எதிராக போராட்டம், டாஸ்மாக்கு எதிராக போராட்டம், எட்டுவழிச்சாலைக்கு எதிராக போராட்டம், பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராட்டம், நியூட்ரினோ திட்டத்துக்கு எதிராக போராட்டம், மின்சார கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டம், விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம், எத்தனை போராட்டங்கள்! அத்தனை போராட்டங்களையும் அன்றைக்கி பண்ணி மக்கள் மனசில் அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை விதைத்தது யார் அப்படின்னா நான் சொன்ன இத்தனை பேரும் தான். இத்தனை பேரும் அதில் அங்கம் வகிச்சிருக்காங்க. இந்த சமூக ஆர்வலர்னு சொல்கிறவன், சுற்றுச்சூழல் ஆர்வலர்னு சொல்கிறவன், அன்றைக்கி பார்த்திங்கன்னா மணல் கொள்ளைக்காகவும் கல்குவாரி கொள்ளைக்காகவும் தாது மணல் கொள்ளைக்காகவும் இவங்க இதுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தவங்கெல்லாம் இதில் இருக்காங்க. அதுவே இன்றைக்கி திமுக ஆட்சியில் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி அதிமுக ஆட்சியில் நடக்காத என்ன விஷயம் இன்றைக்கி திமுக ஆட்சியில் நடக்குது? அதே தானே இன்றைக்கும். அதே டாஸ்மாக்கு, அதே மின் கட்டண உயர்வு, அதே 8 வழிச்சாலை, அதே பரந்தூர் விமான நிலையம், அதே கனிம வள கொள்ளை, அதே லாக்அப் டெத்து,
அன்றைக்கி ஒரு லாக்அப் டெத் நடந்ததுக்கு வந்து அவ்வளோ பெருசாக குடித்தாங்களே, இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 15 காவல் மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் அதை பற்றிலாம் ஒரு வார்த்தை யாரும் பேசுறதுக்கு தயாராகவே இல்லை. அப்போ அன்றைக்கி குதித்தவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கே போனாங்க? ஏன்னா இவங்க எல்லாருமே திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர்கள். அதிமுக ஆட்சியில் ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட ஐயோ அம்மா அப்படின்னு குதித்தவங்க இன்றைக்கி திமுக ஆட்சியில் என்ன நடந்தாலும், மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சோதனைகள் வந்தாலும் அதற்காக வாயை கூட திறக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக தான் அவங்களுடைய முதலாளி. அப்போ இதுதான் வந்து இந்த இடதுசாரி ஈகோ சிஸ்டத்தோட பேட்டர்ன். இதை வந்து நீங்கள் உடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம். மக்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேர்தலில் ஜெயிக்க முடியும். இவங்களை வந்து வீழ்த்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதே பேட்டர்ன் வந்து இன்றைக்கி பாஜகவுக்கு எதிராக அகில இந்திய அளவில் நடக்கிறதையும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். அதிமுக ஆட்சிக்கு எதிராக இத்தனை போராட்டங்கள் நடந்ததா? அதே தானே பாஜகவுக்கு எதிராக இன்றைக்கி போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. விவசாயிகள் போராட்டம் நடக்குதுதா இல்லையா? ஒரு வருஷம் உட்கார்ந்தாங்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டால் கூட எதையுமே செய்ய முடியலையா இல்லையா? சிஏஏ போராட்டம் நடந்ததா இல்லையா? கிட்டத்தட்ட 3-4 மாதம் உட்கார்ந்து போராடினாங்க. எப்படி வந்து அது நடந்தது? ஏன் இந்த போராட்டங்கள் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலம் இருக்கிற போது நடக்கவே இல்லை? ஏன் இன்றைக்கி பாஜக இல்லாத எத்தனையோ கட்சிகள் வந்து பல மாநிலங்களை ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு எதிராக எந்த போராட்டமுமே நடக்கிறது இல்லை? ஏன் பாஜகவுக்கு எதிரான போராட்டங்கள் மட்டும் இந்தளவுக்கு வந்து ஒரு ஒற்றுமையோடு இந்தளவுக்கு முன்னெடுத்து செல்லப்படுகிறது? விவசாயிகள் போராட்டத்தில் வந்து யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க? சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நடிகைகள், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலர்கள், என்ஜிஓ எல்லாருமே இதுக்காக குரல் கொடுத்தாங்களே. ஏன் இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தபோது குரல் கொடுக்கல? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு எந்த கெட்டதுமே நடக்கலையா? நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனான்? ஒரு நாளைக்கு 30 பேர் 40 பேர். விதர்பான்னு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் தற்கொலை தான் அங்கே தினமும் நடந்துட்டுருக்கிற விஷயம். அன்றைக்கெல்லாம் யாருமே எந்த விவசாயியுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடலையே. ஆனால் இந்த விவசாயிகள் சட்டங்கிறது என்ன? ஏற்கனவே பல மாநிலங்களில் அமுலில் இருக்குது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த விவசாய சட்டங்களை கொண்டு வருவோம்னு அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதே வாக்குறுதியை பாஜக கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு எதிராக போராட்டம். அதற்கு வந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு, திமுக ஆதரவு, கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு, பாஜகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து அதற்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சர்வதேச அளவில் அதற்கு வந்து ஆதரவு, சர்வதேச அளவில் அதற்கு வந்து நிதி. எப்படி இது நடக்குது? ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அந்த இடதுசாரி ஈகோ சிஸ்டத்துடைய அங்கத்தினர்கள். எப்படி இங்கே வந்து திமுகவை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு ஒரு குரூப் வேலை செஞ்சதோ அவங்களும் இடதுசாரிகள் தான். எப்படி அவங்க வேலை செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பாஜக ஆட்சியை எப்படியாவது அகற்றிடணும், காங்கிரஸ் கட்சி நம்மளுக்கு சாதகமான ஒரு ஆட்சி அங்கே வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமே தவிர அவங்களுக்கு மக்களை பற்றியோ, விவசாயிகளை பற்றியோ, ஏழைகளை பற்றியோ, பெண்களை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. அதுதான் உண்மை. காங்கிரஸ் கட்சி 60 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்படி ஆட்சியில் இருந்தபோது வட மாநிலங்களில் மின்சாரம் கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது, கல்விக்கு வந்து அவங்க அலைஞ்சாங்க, சாலை வசதி கிடையாது, தொலைத்தொடர்பு வசதி கூட கிடையாது. தமிழகத்தில் இங்கேயோ ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த வசதியும் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்லையோ இல்லை வடகிழக்கு மாநிலங்கள்லையோ எங்கேயுமே கிடையாது. நம்மளுக்கு இதெல்லாம் 90களிலே கிடச்சிருக்கு, 2000லேயே கிடச்சாச்சு. ஆனால் 2014 வரைக்கும் அவங்களுக்கு இந்த வசதிகள் எதுவுமே கிடைக்கல. அன்றைக்கெல்லாம் அந்த மக்களுக்காக இந்த இடதுசாரி கூட்டம் என்றைக்காவது வந்து குரல் கொடுத்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்றைக்காவது இவங்க அதுக்காக வந்து போராடி இருக்காங்களா? என்றைக்காவது அதுக்காக வந்து நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்காங்களா? இந்த மக்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு? இந்தியாவில் இருக்கக்கூடிய 25% கிராமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்சார வசதியே கிடையாது. இது எப்போது? 2014 மோடி பதவி ஏற்கும் வரைக்கும் இதுதான் நிலைமை. அன்றைக்கி யாருமே இதை பற்றி பேசவே இல்லையே. அப்படியே மின்சாரம் இருந்தாலுமே தடையற்ற மின்சாரம் அப்படிங்கிறதே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் மின்சாரம் அவங்களுக்கு கிடைச்சாலே பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி நிலைமை இந்தியாவில் இருக்கக்கூடிய 100% கிராமங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வசதிக்கு போய் சேர்ந்துருக்கு, தொலைத்தொடர்பு வசதி போய் சேர்ந்துருக்கு, சாலை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க, மருத்துவ கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் செய்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கூட்டம் என்ன பண்ணுறாங்க? ஐயோ மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, மக்கள் வந்து பிரச்சனையில் இருக்காங்க, இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசு, இது வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பையே வந்து இவங்க மாற்றுறாங்க,
இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நல்லது தானே நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் எதுவுமே நடக்காத போது எதுவுமே பேசாத இடதுசாரி கூட்டம் இன்றைக்கி வந்து பாஜகவுடைய ஆட்சியில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிற போது அவர் எப்படியாவது ஆட்சியிலேருந்து அகற்றியே ஆகணும்னு நினைக்கக்கூடிய இந்த இடதுசாரி கூட்டத்துடைய நோக்கம் என்ன? ஒரே நோக்கம்தான், அவங்களுக்கு சாதகமான ஒரு பிரதமரோ ஒரு பொம்மை ஆட்சியோ வந்து நடந்தால் போதும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரதமரோட டூர் போவாங்க, அவங்களுக்குன்னு தேவையான வீடுகளை வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு தேவையான விருதுகளை வாங்கிக்குவாங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் எல்லா விருதுகளும் அவங்களே வாங்கிக்குவாங்க. அப்புறம் இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் செய்கிற ஊழல் பணத்தில் இவங்களுக்கும் பங்கு வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. பாஜக அதெல்லாம் செய்யுதா? அப்புறம் எதுக்கு பாஜகவுடைய ஆட்சி? மக்கள் கிடக்கிறாங்க, அவங்க எக்கேடு கெட்டு போனால் இவங்களுக்கு என்ன? இதுதான் இவங்களுடைய நோக்கம். இன்றைக்கி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததை வச்சு இவங்க டிபேட் பண்ணுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ப்ரைம் டைமில் எதுக்காக வந்து இதெல்லாம் டிபேட் பண்ணணும்? உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்றைக்காவது யாராவது நம்ம கேட்டிருக்கோமா? ஆனால் இதே உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் யாதவ், மாயாவதி இவங்கெல்லாம் வந்து ஆட்சியில் இருந்தபோது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மாஃபியாக்களோட கண்ட்ரோலில் இருந்தது. மாஃபியாக்கள்லாம் சாதாரண மாஃபியாக்கள் கிடையாது, எல்லாத்துக்கும் மாஃபியா. ஆயுத மாஃபியா, கார் கடத்தலுக்கு ஒரு மாஃபியா, நில அபகரிப்புக்கு ஒரு மாஃபியா, பெண்கள் குழந்தைகளை கடத்துறவங்க ஒரு மாஃபியா, ஆள் கடத்தல் கும்பல் அப்படிங்கிறது ஒரு மாஃபியா. இது எல்லா மாஃபியாவும் சேர்ந்து ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. பெண்கள் குழந்தைகள் பகலில் கூட நடமாட முடியாத நிலைமைக்கு இருந்தது. பாலியல் வன்புணர்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருந்தது. அப்போ இந்த இடதுசாரி கூட்டம் யாருமே வந்து உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசவே இல்லையே, நம்மளுக்கு யாருமே அதை பற்றி சொல்லவே இல்லையே. அன்றைக்கி வந்து நீங்கள் ப்ரைம் டைம் டிபேட் நடத்துனாங்களா இவங்கெல்லாம்? உத்தரப்பிரதேசத்தை பாரு, அங்கே வந்து எப்படிலாம் நடக்குது, பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்குது, குழந்தைகள் கூட வந்து பாலியல் வன்முணர்ச்சி செய்யப்படுறாங்க, இதையெல்லாம் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு யாராவது இங்கே உட்காந்து பேசுனாங்களா? இல்லை. பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக அதிகபட்ச வன்முறை நடக்கும் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் தான் இருந்தது. அதுலேயும் அவங்க தான் முதலிடமாக இருந்தாங்க. அப்போது இதை பற்றி வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணாங்களா, டிபேட் பண்ணாங்களா? இங்கே இருக்கக்கூடிய பட்டியலினத்துக்கு வந்து ஆதரவானவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பட்டியலினத்தை காவலர்கள் இவங்கெல்லாம் வந்து இதை பற்றி பேசுனாங்களா இன்றைக்காவது? இல்லை. ஆனால் இதையெல்லாம் மாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், இதையெல்லாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய மாஃபியாவையெல்லாம் அடித்து காலி பண்ணுறாரு. ஆனால் உடனே வந்து இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கூட்டம் எல்லாமே வந்து ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்குது, மக்கள்லாம் அங்கே கஷ்டப்படுறாங்களே, புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்களே. யார் வீட்டை இடித்தாங்க? அங்கே இருக்கக்கூடிய இந்த மாஃபியாக்களுடைய வீட்டை இடித்தாங்க. உத்தரப்பிரதேசத்தோட மக்கள் தொகை 24 கோடி. அந்த 24 கோடியில் மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் பேர் இந்த மாஃபியாக்கள் இருப்பாங்க, ரவுடிகள் இருப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க இருப்பாங்க, கொலைக்காரங்க இருப்பாங்க, கொள்ளைக்காரங்க இருப்பாங்க. இவங்களை எல்லாத்தையும் வந்து அடித்து காலி பண்ணால் தான் இந்த மாநிலம் வந்து செழிப்பாகும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அதை பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா இந்த இடதுசாரி கூட்டம் எல்லாமே குறுக்க புகுந்து தடுக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தாலும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் அது தலைப்புச் செய்தி. இப்போ அங்கே வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இருந்தபோது யாருமே அதை பற்றி பேசலை, ஒரு செய்தி கூட வரல. ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் மாற்றுவதற்கு ஒருத்தர் வரும்போது பார்த்திங்கன்னா அதை இப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தானே இவங்க வந்து போராடினாங்க. அதனால தானே நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்தை பற்றி பேசணும். பான்பராக் வாயன்கள், பீடா வாயன்கள், பானிபுரி விற்கிறவனுங்க, இதையெல்லாம் யாரை பார்த்து சொன்னோம்? அதே உத்தரப்பிரதேசத்துக்காரனாக சொன்னோம். அவன்லாம் எதனால் அப்படி இருந்தான்? ஏன்னா அதற்கு 60 வருஷமாக ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியை வந்து குறை சொல்லவே கூடாது நீங்கள். அதுதான் வந்து இந்த இடதுசாரி கூட்டத்துடைய நோக்கம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் கொடுமைகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் குறைஞ்சிருக்கு. பெண்கள் குழந்தைகள் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு போகிறதுக்கான சதவீதம் அதிகமாக இருக்குது. இஸ்லாமிய குழந்தைகள் வந்து பள்ளிகளுக்கு போகக்கூடிய சதவீதம் பார்த்திங்கன்னா 15% உயர்ந்திருக்குன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறாங்க. இன்றைக்கி கொள்ளைகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமும் காவல்துறையும் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக செயல்படுறாங்க. மாயாவதி அகிலேஷ் காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸே வந்து கேஸ் போட முடியாதுங்க. போலீஸ்காரங்க வீட்டில் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுவாங்க, பெண்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. நீதிபதிகள் மிரட்டப்பட்டிருக்காங்க, நீதிபதிகள் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்காங்க, அவங்க வீட்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கடத்தி போகப்பட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா போய் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைகளை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு தான் இவங்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி நினைக்கிறது கூட பயப்படுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டை கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா
அதை வந்து பாராட்டுறதுக்கு கூட மனம் இல்லாமல் அதையே எதிர்த்து அதையே வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இவங்க செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய உள்நோக்கத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் வந்து என்ன நடந்தாலும் எகிரி குதித்து கருத்து சொல்லி அதை வந்து திமுக ஆட்சிக்கு ஆதரவான ஒரு கருத்தாக மாற்றிய அந்த அதே இடதுசாரி கூட்டம் தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் ஆகட்டும் இல்லை வடகிழக்கு மாநிலங்களாகட்டும் அந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதையுமே பேசாமல் மக்களை திசை திருப்பி பாஜகவுக்கு எதிரான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி பாஜக ஆட்சியில் இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை வந்து மக்கள் மத்தியில் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த இடதுசாரி ஈகோசிஸ்டத்தோட முதல் முக்கிய நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிவினை மட்டும்தான். இன்றைக்கி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெரிய கட்சிகள் அத்தனையுமே வந்து பிரிவினைவாத கட்சிகள் தான், பிரிவினையை ஆதரிக்கும் கட்சிகள் தான். அந்த இடத்துல தான் இன்றைக்கி காங்கிரஸும் இருக்குது. காங்கிரஸும் வந்து தேசிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை இழந்து இன்றைக்கி ஒரு பிரிவினை கட்சியாக மாறிவிட்டது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து பிரிவினை பேசுகிறாங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரிவினை பேசுகிறாங்க, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மம்தா வந்து பிரிவினை பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக வந்து பிரிவினை பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அப்படின்னா அப்போ அதை வந்து பிரிவினைவாத சக்தின்னு தானே சொல்லணும். ஒரே இந்தியா அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கெல்லாம் டாப் டு பாட்டம் பற்றிட்டு எரியுது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறம்போது இப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஈகோசிஸ்டம் இன்றைக்கி வந்து அந்த வலிமையான ஈகோசிஸ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலேருந்து கூட அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கிது. ஏன்னா சிறுபான்மையினர்களுடைய லாபி வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது, அவங்களும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி மோடி இங்கே ஜெயிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்ததுலேருந்து 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய பாஜக என்ற கட்சி தூங்கி கொண்டு இருந்தது. 2017 பாஜகவுக்கு எதிரான ஒரு மோடிக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இங்கே நடந்துட்டு இருந்த போதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் 2021 அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தானே மாற்றிட்டு இருக்காரு. அது வந்து ஒரே தேர்தலில் நடந்துருமா? ஒரே தேர்தலில் அந்த மாற்றம் வந்துடுமா? முடியாது. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, திமுக பாஜகவை தோற்கடிக்கணும், அதுவும் முக்கியமாக அண்ணாமலையை தோற்கடிச்சே ஆகணும் அப்படின்னு அவ்வளவு கங்கணம் கட்டி வேலை பார்த்து அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி அண்ணாமலையை தோற்கடிச்சிருக்காங்க. தான் உண்மை. 2014 அதிமுக வாங்கின வாக்கு எவ்வளவுன்னு எடுத்து பாருங்கள். இதே கோயம்புத்தூரில் எங்கே போச்சு அந்த வாக்குகள் எல்லாம்? அதே வாக்குகள் 2014 பாஜக வாங்கின வாக்குகள் எவ்வளவு, அதே 2019 பாஜக இந்த தொகுதியில் வாங்கின வாக்குகள் எவ்வளவுன்னு எடுத்து பாருங்கள். அப்போது 2014 அதிமுகவோட வாக்குகள் 2019 வரல, இந்த தடவை அதுவும் வரல. இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி திமுகவும் சரி விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, நாம் தமிழர் கட்சி, நீங்கள் எந்த கட்சியாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்றைக்கி எல்லாருடைய நிலைப்பாடும் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு மட்டும்தான். அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா தமிழகத்தில் பாஜக எந்த காரணம் கொண்டு வளரக்கூடாது, வளர விடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். அதற்காகத்தான் இத்தனை பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. இத்தனை பேரையும் எதிர்த்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு இமாலய சாதனை. இந்த டைமில் வந்து தமிழகத்தில் பாஜக ஜெயிக்கலையே, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேட்ரே கிடையாது. கிட்டத்தட்ட 75 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறதா வந்து புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. அது எவ்வளோன்னு சரியாக இன்னும் தெரியல. அந்தளவுக்கு மக்களுடைய ஆதரவு வந்து பாஜகவுக்கு கிடச்சிருக்குன்னா இது இன்னும் வளரும். இதை வந்து இன்னும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறது தான் வந்து பாஜகவினருடைய வேலை, அண்ணாமலுடைய வேலை, நம்மளுடைய வேலை. அதனால் தமிழகத்தில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு எந்த விதத்துலேயும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக இந்த தேர்தலில் வந்து பெற்ற ஒவ்வொரு ஓட்டுகளும் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் வந்து எதிர்த்து தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இது வந்து 2014 கிடைச்ச வாக்குகளை விடவும் வந்து வலிமையானது. நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கிற ஒவ்வொரு வாக்குகளும் இவங்கெல்லாம் எந்த காலத்தில் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கலாம். இது வந்து எல்லாமே பாஜகவுக்கான வாக்குகள். அதுதான் முக்கியமான விஷயம். இது உடனே வந்து பார்த்திங்கன்னா இல்லை பாஜகவோட கூட்டணியில் வந்து பாமக இருக்குது, மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய வாக்குகளையும் சேர்க்கணும் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கிற வாக்குகள்லாம் திமுகவுக்கு வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. இல்லை திமுகவுக்குன்னு ஒரு வாக்குகள் இருக்குது, ஆனால் பாஜகவுக்குன்னு தனியாக வாக்குகள் இல்லை இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய நடிகைகளாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலராகட்டும் எல்லாரும் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தேவை திமுக மட்டும் ஆட்சியில் இருக்கணும், அதன் மூலமாக வந்து அவங்க பலனடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான்.
அதற்காக அவங்க ஊழலை ஏற்றுக்குவாங்க, அதற்காக வாரிசு அரசியலை ஏற்றுக்குவாங்க, அதற்காக போதை மருந்தை ஏற்றுக்குவாங்க, அதற்காக டாஸ்மாகை ஏற்றுக்குவாங்க, தமிழகத்தில் கொலை கொள்ளைகள் எது நடந்தாலும் ஏற்றுக்குவாங்க, பட்டியலினத்தவருக்கு எதிராக வன்முறை நடந்தாலும் அதை ஏற்றுக்குவாங்க, சமூக நீதியே இல்லைனாலும் அதையும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் பாஜக மட்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். அதனால் இதையெல்லாம் கடந்து பாஜக இங்கே வெற்றி பெற வேண்டும், காலூன்ற வேண்டும் என்றால் இன்னும் தொடர்ச்சியாக வலிமையாக போராட வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது. இன்றைக்கு பாஜக ஆதரவு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வீரியமாக நீங்கள் போராட வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் மனச்சோர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலையுடைய தோல்வி எந்த விதத்திலையும் அவரையும் பாதிக்க போகிறதில்லை, நம்மளையும் பாதிக்கக்கூடாது. மீண்டும் இது தொடர்பாக நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.